ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 10 நாளுக்குள்ளே தை அமாவாசை வருது. இந்த தை அமாவாசை பற்றி நம்ம ஏற்கனவே சிறப்பித்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. முன்னோர்கள் எல்லாருமே தை அமாவாசை முன்னோர்களுக்கு தந்தை வழி உறவுகளுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த சரியான காலம். இப்போ திதி தர்ப்பணங்கள் தெரியாதவர்கள் கூட தந்தை வழி உறவுகளுக்கு கொடுப்பதற்கு திதி தர்ப்பணங்கள் முன்னோர்களுக்கு புனித காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. விஞ்ஞான ரீதியாகவும் அதான் உண்மை. இது சம்மந்தமான வீடியோ பதிவு தான் இதில் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு சரியான சிறப்பான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஏன் அப்படி தனியாக சுட்டி காட்டி சொல்ல வேண்டியது இருக்குது? அதிகாரிகள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி ஒன்று நமக்குள்ளே வரும். இந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னீங்கன்னா, நிறைய இடங்கள் செய்கிறோம், ஆனால் அதற்கான விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக கைகூடி வந்துடுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சில நேரங்கள் கைகூடி வராமல் போகிறது. இதற்கு காரணம் என்னங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிவிட்டு இதை ஏன் இப்படி பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அதுலேயே இருக்குது. ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கிறோம்னா அதை சிறப்பாக அந்த சாஸ்திரம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஸ்தலம் அல்லது ஸ்தபதி இந்த ரெண்டு சரியாக அமையணும்னு சொல்கிறாங்க. ஸ்தலம் அப்படின்னா அது ஏற இடம், ஸ்தபதிங்கிறது அதை செஞ்சு கொடுக்குறவர். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று கொஞ்சம் பலவீனமாக போகும்போது நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டை பொருள் செலவு, நேர செலவு, உங்கள் உழைப்பெல்லாம் போட்டு நீங்கள் அக்கறையான முறையில் செய்யணும் அப்படின்னு நினச்சி செய்யும்போது ஒரு சரியான ரிசல்ட் வரணும். அந்த ரிசல்ட் வராமல் போகிறதுக்கு இந்த ரெண்டு காரணங்களும் ஏதாவது ஒரு காரணம் அமைந்து விடலாம். அப்போது நாம் அந்த சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பதிவு ஒன்று தான் இந்த இப்போ இது திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு முன்னோர்கள் புனித காரியங்கள் செய்வதற்கு தமிழ்நாட்டில் 2 இடங்களையும் கேரளாவில் 3 இடங்களையும் நாம் சுட்டி காட்டி வீடியோவில் விளக்கம் சொல்லியிருக்கிறோம். இது ஏன் இப்படி தேர்ந்தெடுத்தீங்க, எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னா, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள். இது எல்லாமே வரலாற்று சான்றுகளோடு சிறப்புகளோடு இருக்கக்கூடிய, ஏற்கனவே நிறைய பேர் பயன் பெற்று அனுபவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். மற்றபடி வீட்டில் படையல் போடுறத பற்றியோ இதை பற்றியோ நம்ம சொல்ல. உங்கள் நேரத்தை அதே மாதிரி காசை உழைப்பையெல்லாம் செலவு பண்ணி நீங்கள் செய்யக்கூடிய எந்த புனித காரியங்கள் சரியானபடி பலன் தரணும்னா இந்த மாதிரி இடங்களில் சிறப்பான இடங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இடம் இந்த பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அப்படிங்கிற நதி. இதில் ஒரு தத்துவார்த்தமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கை என்பது நதியாக பார்க்கப்பட்டது பெரியவங்களால். அது கடல்ங்கிறது இறைவனாக பார்க்கப்பட்டது. நதி என்பது கடலில் சேர வேண்டும் என்பதால் நதிக்கரைகள் திதி தர்ப்பணங்கள் கொடுக்கப்பட்டது. கடலை பற்றி பேசும்போது உடனுக்குடன் ராமேஸ்வரம் திதி தர்ப்பணத்துக்கு ஏற்ற இடம் ஞாபகத்துக்கு வரும் எல்லாத்துக்கும். ஆனால் அது திதி தர்ப்பணத்துக்கு ஏற்ற இடம் அல்ல அப்படிங்கிறது மண்பூஜை செய்த இடம். அதுக்கு நிறைய பேர் இடையில வேற்று கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒரு சிலர் எதுத்துன்னு சொல்கிறாங்க, இதில் நீங்களும் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாலும் சரி, அதற்கான ஆதாரத்தை நான் கொடுத்து விடுகிறேன். அதை ஒப்பிடுங்கன்னு நீங்கள் எப்படி இது சரியாக தப்பானுங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதற்கு முதல் இடத்தை நான் சொல்லிடுறேன். ஒன்றை விட ஒன்று சிறப்பாக ஒவ்வொன்றா அடிக்கிட்டே போகிறேன். சிறப்பு வரலாற்று சிறப்பு என்ன அப்படின்னா, ராமர் உண்மையில் திதி கொடுத்தது ராமேஸ்வரத்தில் அல்ல. ராமேஸ்வரம் மண் பூஜை செய்த இடம் தான். அது ஆதாரபூர்வமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் நம்ம தேடுறத விட அவர் எங்கே திதி கொடுத்தாருங்கிறத நான் சொல்லிடுறேன். தில தர்ப்பணபுரி. அது தில தர்ப்பணபுரி எங்கே இருக்குதுன்னா திருவாரூருக்கு பக்கத்தில் பூந்தோட்டம் அப்படிங்கிற இதுக்கு பக்கத்தில் இருக்குது. திருவாரூர் டு நாகப்பட்டினம் அந்த ஏரியாவுக்குள்ளே இருக்குது. இந்த தில தர்ப்பணபுரி தான் ராமர் தசரத மகா சக்கரவர்த்திக்கு திதி தர்ப்பணம் கொடுத்த இடம். இங்கே இதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் விலாவரியாக சொல்லணும் அப்படின்னா, கோயிலிருந்து சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நித்திய அமாவாசை. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் நித்தியம் டெய்லியுமே அமாவாசை நாளாகவே பார்க்கப்படுது. வருஷம் 365 நாளும் இங்கே திதி தர்ப்பணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று இன்னொன்று என்னென்னா, ராமருக்கு நவமி திதி தசமி திதியில் இருக்கிறவர்கள் இந்த கோயிலை தேர்ந்தெடுக்கிறது, இந்த இடத்துல கொடுக்கறது, இந்த திதியில் பிறந்தவங்க இந்த இடத்துல கொடுக்கறது ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதற்கு முன்னாடி இருந்தது எல்லாமே முயற்சிகள் தான் ராமரால் செய்யப்பட்டது. இந்த இடத்துல மட்டும்தான் திதி ஏற்கப்பட்டது அப்படிங்கிறக்கு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதற்கு முன்னாடி புழுப்பூச்சிகளாக இந்தியா முழுக்க இருக்கிற இடங்களை கொடுத்தப்போ அதுக்கடுத்து சிவபெருமான் தோன்றி அவர் இந்த இது வழிகாட்டி அவர் இங்கே பிண்டம் பிடிச்சி அது சிவலிங்கமாக மாறினதாகவும், அதற்கடுத்து அவர் பிண்டம் பிடிச்சி
கொடுத்ததுக்கப்புறம் திதி தர்ப்பணம் ஏற்கப்பட்டு அவர் வந்து மோட்சம் அடைஞ்சதாகவும் இருக்கிறது. ஒரு அவதார புருஷனுக்கு மோட்சம் செய்வதற்கு அவர் தந்தைக்கு செய்வதற்கு இந்த இடம் உதவி செய்தது அப்படிங்கிற ஒரு சிறப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது கங்கை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்திங்கன்னா திருவேணி சங்கமம் அப்படிங்கிறது 3 நதிகள் கலக்கும் இடம் திருவேணி சங்கமம் அப்படிங்கிறது அலகாபாத்தில். அந்த விஷயம் மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னா அது வந்து ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை அப்படிங்கிற திருவேணி சங்கமம் அப்படிங்கிற வடநாட்டில் இருக்கிற மாதிரி இந்த இடத்தை சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இங்கே பவானி நதியும் காஞ்சிமா நதிங்கிற பழைய பேர் உள்ள இப்போ நொய்யல் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நதியும் அமராவதி அப்படிங்கிற நதியும் திருமூர்த்தி மலை அந்த உடுமலை அந்த ஏரியாவிலிருந்து வரக்கூடிய நதியும் அதே கோயம்புத்தூர்லேருந்து வரக்கூடிய வெள்ளியங்கிரி மலையிலேருந்து உருவாகிற நதியும் எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு கோட்டிலேருந்து இன்னொரு கோட்டில் வடிஞ்சு அந்த இடத்துக்கு வந்து ஒவ்வொன்றோட ஒன்று காவிரியில் கலந்து 3 நதிகள் சங்கமம் ஆகுது. இந்த கோயிலுக்கு பேர் அங்கே ஒரு சிவன் இருக்காருன்னா அந்த கோயிலுக்கு பேர் சங்கமேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த 3 நதிகள் சங்கமிக்கிறதுனால இந்த இடத்தில் செய்வது சிறப்பு. நதிக்கரையில் இந்த 2 இடங்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறோம். 3வது இடம் எங்கே இருக்குது அப்படின்னிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து இங்கே கேரளாவுக்கு போகிற பாலக்காடு வழியாகவும் போகிறவங்க போகிறாங்க. அந்த பாலக்காடு வழியாக திருச்சூர் போகிற ரூட்டில் கொஞ்சம் தூரம் ஓரத்துலேயே வந்து பாண்டவ மடம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்கிறாங்க. அதை ஒட்டி ஒரு நதி போயிட்டுருக்குது பாரத புலான்னு சொல்லிட்டு. இது நிறைய இடங்கள் இதே பேரோட கேரளாவுக்குள்ள நதி போயிட்டே இருக்கும். அது பின்னாடி ஒரு கோயில் சொல்லும்போது அதே நதியின் பேர் சொல்லுவோம். இந்த இது வந்து கொஞ்சம் சின்ன அளவில் கயிறு ஒரு பெரிய வாய்க்கால் சைஸில் தான் போகுது. ரொம்ப பெரிய பயங்கரமான நதியாக கற்பனை பண்ணிக்க வேண்டியதில்லை. அளவான நதி. இந்த நதியில் குளிச்சுட்டு அங்கே பாண்டவ மடத்தில் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க. இதுவும் மிக மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னிங்கன்னா சிறப்பான காரணம் பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் இங்கே வந்து திதி கொடுத்தாங்க. மகாபாரதத்தில் போருக்கு பின்னால் ஆத்மாக்கள் அலைந்த போது அதை சாந்தி செய்வதற்கு மகாவிஷ்ணுவே வழிகாட்டியதாகவும் இங்கே வந்து செஞ்சதை அந்த இதில் வந்தப்போ இங்கே ஆரத புலாங்கிற இடத்துல 2 இடத்துல கலக்கன்னு சொன்னல அதில் பின்னாடி காரணம் வேறு சொல்கிறேன். அவர் காட்டின இடம் வேறு. இவங்க பாண்டவ மடம் வச்சு செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த இடம் வேறு. பாண்டவ மடத்தில் நீங்கள் திதி தர்ப்பணங்கள் செய்யலாம். நான் ரெக்கமெண்டேஷன் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறதுல இதுக்கு. அதுக்கு பதிலாக வேறு 2 இடங்களுக்கு கொடுக்குறேன். இப்படி ஒரு சிறப்பு இருக்குது. போகிறவங்க போய்க்கலாம். பக்கத்தில் செய்யணும் அப்படின்னா ரொம்ப மோசமான இடமெல்லாம் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய இடம் தான். இருந்தாலும் இதை காட்டிலும் சிறப்பான இடங்கள் இருக்கிறது அப்படின்னா இந்த 3 ஒன்றோட ஒன்று திலதர்ப்பணபுரி சங்கமேஸ்வரர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்களுக்கு சுலபமாக இருக்கக்கூடிய பாண்டவ மடம் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது. இதை தாண்டி இன்டீரியராக கேரளாவுக்குள்ளே போனீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் திருவள்ளம் பரசுராமர் கோயில். இங்கே வந்து பரசுராமருடைய தாய் வந்து அவர் வெட்டி கொண்டதுக்கப்புறம் அலைஞ்சப்போ அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அங்கே சிவ பார்வதியோட தரிசனம் கொடுத்து பல்வேறு விஷயங்கள் அவருக்கு வழி கிடச்சி மோட்சத்தை தாய்க்கு கொடுத்த இடம் அவங்க தாய்க்கு கொடுத்த இடம் அவருக்கு பாவ விமோசனம் கொடுத்த இடம் இது 2 சேர்ந்ததுனால இது சிறப்பானதாக சொல்லப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயம் உண்டு. இதில் நிறைய பேர் வந்து வருமானம் பார்த்துட்டு இருக்காங்கிறதால நாம் அதிகப்படியாக வந்து இதில் பெரிய அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்ல. அதோட சிறப்பான இடம் இது வந்து சிறப்பான இடம் தான். அதை நான் வந்து குறை சொல்ல இடத்த குறை சொல்ல. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து முழுமையானபடி வெளியில் தெரியாத ஒரு வியாபார நோக்கத்தோடு சில விஷயங்கள் நடக்கிறதா என் காதுக்கு வருது செய்திகள். அதில் வந்து நீங்கள் போய் அங்கே செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு சிறப்பான இடம் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. இது வந்து பாவங்களை போக்குகிற புனித காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற மிக மிக தெளிவான இடங்கள் இதுவும் ஒன்று. அதை நம்ம ஏற்றுக்கிறோம். அங்கே போய் செய்யலாம். அதனால தான் நாமும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோம். இங்கே வந்து செய்யலாம். இங்கே பக்கத்தில் ஒரு சில வழிகாட்டுதலின் பேரில் சரியானபடி பாதைகள் போய் இந்த விஷயங்கள் புனித காரியங்கள் செய்து கொள்ளலாம். அதுக்கான சின்ன சின்ன கட்டணங்களை தமிழ்நாட்டோட குறுகிய கட்டணம் தான் அதுக்கு முடியும். வரலாற்று சிறப்புகள் அப்படிங்கிற புனித இதிகாச சிறப்புகளை எல்லா இடத்துக்குமே சொல்லலாம். இந்த நான் சொன்ன ராமருக்கு பின்னாடி இருக்கக்கூடியது பலமாக விவரித்து சொல்லியிருக்கலாம். அல்ல சங்கமேஸ்வரர் பலமாக விவரித்து சொல்லியிருக்கலாம். பாண்டவர்கள் கதையை நீளமாக விவரித்து சொன்னால் டைம் போகுங்கிறதால தான் விஷயங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். பரசுராமர் வரைக்கும் வந்துட்டோம். இதுலையெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை. இதை விடவும் சிறப்பான ஒரு இடம் சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா நான் டாப் லெவல் வச்சுருக்கிற இடம் இதையெல்லாம் விட சிறப்பான இடம் திருநாவையா.
இங்கே வந்து விஷ்ணு சாயாஜனம் செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பூஜை. விஷ்ணு சாயாஜனம்னா விஷ்ணுவின் பாதத்தை வைத்து, பாதத்தில் ஈரேல் உலகத்தில் எந்த மூலையில் இந்த ஆத்மா சாந்தி அடையாமல் அலைந்து கொண்டிருந்தாலும் இந்த மானுட ஆத்மாக்களை இழுத்து வந்து அந்த இடத்தில் ஆத்ம சாந்தி செய்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. அதற்கு காரணம் எப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்திக்கு 3 அடி மண் கேட்டு அதில் வானளந்து மண்ணளந்து பூமிக்குள் அவர் தலையில் மீது கால் வைத்து 3வது அடியில் தலை மீது கால் வைத்து அழுத்தி மோட்சம் கொடுத்த இடமாக அது கருதப்படுகிறது. இங்கே நதியில் வந்து பாரதப்புலா அப்படின்னு ஒரு நதி போயிட்டு இருக்குது. அங்கே நம்ம பாண்டவ மடத்திலிருந்து ஆரம்பிக்கிற நதி. அது கடலுக்கு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த கோயில் இருக்குது. அரபிக்கடலில் அது போய் கலக்குது. இந்த கோயில் வந்து இந்த நதியே பெருமாளாக பார்க்கப்படுகிறது. இன்னும் சிறப்புகள் நிறைய இருக்குது. நம்மளுக்கு தான் 10 நிமிஷத்துக்கு மேலே பேசினா யாரும் கேட்கறது இல்லைங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் 5 டக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டேன். இதில் விஷ்ணு சாயாஜனம் எல்லா இடத்துலையும் திற தர்ப்பணங்கள் பண்ணுவாங்க எள்ளு வச்சு. ஆனால் இங்கேயும் பண்ணுறாங்க. அதை தாண்டி விஷ்ணு சாயாஜனம் அப்படிங்கிறது விஷ்ணுவின் பாதத்திற்கு இழுத்து வந்து மோட்சம் தருகிற ஒரு பூஜை ஒன்று உண்டு. அந்த பூஜைக்கு கண்டிப்பாக டோக்கன் வாங்கிடுங்க. அந்த பூஜையை யாருக்காக செய்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக டோக்கன் வாங்கி செஞ்சு புனித காரியங்களில் செய்யும்போது விஷ்ணு சாயாஜிதம் கட்டாயமாக செய்யுங்கள். அவர்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கன்னா பிரசன்னத்தில் வர்க்கோத்தமம் அப்படின்னு அதம சர்பம் உத்தம சர்பம்னு வரும். அந்த உத்தம சர்பம்ங்கிற விஷயமா மாறும்போது, இந்த ராகு கேது மாறும்போது பெரியவர்களுக்கு மோட்சம் நிச்சயமாக கிடைத்து விட்டதுங்கிறத அந்த பிரசன்னமே சொல்லும். அந்த மாதிரி இன்னொரு சிறப்பு, இதுவிட சிறப்பு இன்னொரு விஷயத்தை இவரோட இது விளக்கணும் அப்படின்னிங்கன்னா, காந்தி அஸ்தி கொண்டு வந்து இந்த இடத்தில் கரைக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தியின் அஸ்தினா தேசப்பிதாவுக்கு தெரியாததா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கயாவுக்கு அப்புறம் இந்தியாவில் ஒரே ஒரு இடத்தில் தான் விஷ்ணு சாயாஜனம் செய்யப்படுகிறது. அது இந்த இடம் தான். நீங்கள் பரசுராமரை நான் மோசமாக சொல்ல, பரசுராமரை காட்டிலும் சிறப்பான இடம் தேடுவதற்கு இந்த இடம் சிறப்பாக செய்திருக்கிறோன்னு நினைக்கிறேன். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெரியவர்கள் புனித காரியங்கள் செய்வதற்கு இந்த இடங்கள் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு காணொலியில் காண்போம். கீழே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் போடுங்க. சந்தேகங்களை நான் தெளிவுபடுத்துகிறேன். விலாவரியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு பேசுங்க. நான் தெளிவாக உங்களுக்கு விடைகளை சொல்லுகிறேன். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.